நேர்களுக்கு வணக்கம். ஏங்க எங்கள் கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணியை குடிச்சு பாருங்க, தேன் மாதிரி இருக்கும், உங்கள் சரும நோயெல்லாம் போயிடும், இன்னொரு ஐஸ்லாண்டுங்க எங்கள் கூமாப்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி சோஷியல் மீடியா மூலமாக தங்கப்பாண்டி அப்படிங்கிற இளைஞர் வந்து வைரல் ஆனார். அவர் வந்து டார்க் நைட் TN84 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் மூலமா இந்த தொடர்ச்சியாக அவர் கூமாப்பட்டி கிராமத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அழகியல்கள் பற்றியும் போட்டு வீடியோலாம் போட்டு வைரல் ஆனார். அந்த தங்கப்பாண்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆனால் அதற்கு பிறகு என்னென்ன வாய்ப்புகள் வந்துச்சு, அப்புறம் ஜீ தமிழ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அவருக்கு ஜாக்பாட் அடிச்சுது அப்படின்னு பல இளைஞர்களுடைய பொறாமைக்கு உள்ள ஆனார் அவர். சரி, அவருக்கு இப்போ கை உடைந்திருக்கிறது, எப்படி கை உடைந்தது, என்ன நடந்தது, அவர் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் வந்து இந்த ஜீ தமிழில் சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ஷோவில் வந்து கலந்துருக்காரு. கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் வந்து அந்த ஷோவில் எல்லாம் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போவதற்காக அவருடைய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கூமாப்பட்டி கிராமத்திற்கு பஸ்ஸில் பயணிச்சிருக்காரு. பஸ்ஸில் போகும்போது அவர் வந்து இயற்கை உபாதை கழிக்கணும் அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் போன நேரத்தில் வந்து அவர் வந்து பஸ்ஸை நிறுத்த சொல்லியிருக்காரு. பஸ்ஸை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இவர் எந்திரிச்சு நிற்கும் போது டிரைவர் வந்து வேகமாக பிரேக் போட்டிருக்காரு. அந்த பிரேக் போட்டதில் இவர் போய் விழுந்து இவர் ஷோல்டரில் அடிபட்டு இவர் கை வந்து உடைந்திருக்கிறது. அதற்கு கட்டு போட்டிருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு கைக்கு கட்டு போட்ட காட்சிகளையும் அவர் அங்கிருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சிகர சம்பவம் என்ன அப்படின்னா, நம்மள சிலர் கூட இந்த மாதிரி இஷ்யூஸை கவர்மெண்ட் பஸ்களில் பயணிக்கும் போது ஃபேஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 2 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து இதை கடந்து போக தான் பார்த்துருப்போம். கடந்து போவது எவ்வளோ தவறு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நிகழ்வுலையும் நமக்கு உணர்த்தும். பட் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டுக்கு போகணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இல்லை வீட்டுக்கு போகணும், காலேஜ் முடிஞ்சது நேரத்தில் போகணும், ஸ்கூல்லேருந்து நேரத்தில் போகணும், இல்லை வேலை முடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கை சூழலை பாதிக்கும் அப்படிங்கிறதுனாலே ஒதுங்கி போயிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் தப்புன்னு தோடும். சிலர் போய் துணிச்சலாக நின்று கேள்வி கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க, முறையிட வேண்டிய இடத்துல முறையிடுவாங்க. பட் பலர் வந்து அதை தவிர்த்துட்டு போவாங்க. இந்த கூமாப்பட்டி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்பயே வாக்குவாதம் ஆயிருக்கு, பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போதே வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்புறம் இவர் விழுந்து எந்திரிச்ச பிறகு டிரைவர்கிட்ட போய் இவர் கேட்டிருக்காரு, ஏன் இவ்வளோ வேகமாக பிரேக் போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ என்ன வடக்கன மாதிரி இருக்க அப்படின்லாம் வந்து டிரைவர் அவர்கள் பேசியிருக்காரு. அதையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக தீர விசாரிக்கப்படும், டிரைவர் கண்டக்டர்கிட்ட விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும், சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது உண்மை, கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் சொல்லுவது உண்மை, நீ என்ன வடக்கன மாதிரி இருக்க அப்படின்லாம் டிரைவர் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னா, யாராக இருந்தாலும் மனுஷன் தானே. ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு அப்படிங்கும்போது எல்லாரும் பஸ்ஸில் போகிற, பொது போக்குவரத்தில் போகிற எல்லாரும் எல்லா டைம்லையும் கேட்க போகிறதில்ல. எப்பயாவது ஒருத்தர் எமர்ஜென்சியில் கேட்க போகிறாங்க. அதற்கு நிறுத்துவதற்கு இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது இல்லை. வாண்டடாக பண்ணாரா இல்லை கேஷுவலாக நடந்த விஷயமானும் தெரியல. விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு கை உடைந்திருக்கிறது. கூமாப்பட்டி அவர்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கார். அவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமை வந்து ரொம்ப மோசமான வழிகளில் எல்லாம் பலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டு, சினிமாவில் அந்த துணை நடிகர்களாக இருக்கிறவங்க, இல்லை இன்ஸ்டா பிரபலம் ஆகணும்னு நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே வந்து இன்ஸ்டாவில் இல்லை சோஷியல் மீடியாவில் பேஜஸ் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பத்தில் ஒரு நல்ல மாதிரி வீடியோ போடுறாங்க. அப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போடுறது, அது சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் போகிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் பேசி நமக்கே சலிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நபர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வரும்போது நம்மளாம் பேசுறதுக்கு என்னடா ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. நான் மட்டும் இல்லை, பல பிரபலங்கள் என்ன சொல்கிறது, பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட மக்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை இதே சோஷியல் மீடியாவில் இதே யூடியூப்பில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கிறவங்க கூட இது தொடர்பாக பல வீடியோக்களை போட்டாங்க. ஆனால் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக சலிப்பேட்ட தான் தோணுது. இதே கூமாப்பட்டி, ஏன்னா இந்த கூமாப்பட்டி அவர்களை வந்து அந்த விஷயத்தில் பாராட்டலாம். ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகியல்களை காட்டி அவர் வீடியோ போட்டார். அதற்கு பிறகு அது விமர்சனங்கள் வந்துச்சு, இல்லை கூமாப்பட்டி அப்படி இல்லை, அங்கே போதிய வசதிகள் இல்லை. ஆமாம், வந்து ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கும்போது அது அழகியல வீடியோ போடுறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு ஆர்வத்தில். அங்கே வந்து மக்களுடைய வாழ்க்கை வளம் பெறும்,
பெருகும் அப்படிங்கிறதுனால ஒரு சுற்றுலா தலமாக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கான வசதிகள் அங்கே இல்லை, அரசு செஞ்சு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வைக்கிறாரு. அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த சமூக வலைதளத்தை எப்படி ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தியிருக்காரு. அதற்கான ஒரு உச்சம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. சென்னை சில்க்ஸா என்னன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய கடைகள்ல எல்லாம் வந்து அவர செலிபிரிட்டியா வந்து விளம்பரத்துக்கெல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து அவருக்கான அந்த நிதி, அவருடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கிட்டாரு. பிரபலமானாரு. இப்போ வந்து ஒரு டிவி ஷோல கலந்திருக்காரு. ஆனா அங்க வந்து அவர் நடந்துக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து எனக்கு பெரிதா படல. சரியாவும் படல. அந்த ஷோவே வந்து முழுக்க முழுக்க அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பிக் பாஸ் எல்லாம் எவ்வளவோ தேவலாம் போல அளவுக்கு அந்த ஷோ இருக்கு. அது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கையாவும் இருக்கு. தங்கப்பாண்டி அவர்கள் வந்து முகம் சுளிக்கும் வகையில பேசுவதும், அவருடைய நடன பாணிகளும் சரி, காட்சிகளுமே இருக்கிறத பார்க்க முடியுது. இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நல்ல முறையில வந்து இன்ஸ்டால பிரபலம் ஆயிருக்கீங்க. பலர் வந்து சொல்லக்கூடியது இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியால ஏன் இப்படிலாம் வீடியோ போடுறீங்க? இது சரியா? இது சரியில்ல. உங்க வாழ்க்கையை பாதிக்குமே, உங்க குடும்பத்த பாதிக்குமே அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நான் வந்து முதல்ல நல்ல முறையில தான் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து வியூஸே போகல, ஃபாலோவர்ஸே வரல. அதனால இந்த மாரி இறங்கிட்டேன் அப்படின்னு தான் அவங்களுடைய பதிலா இருக்கும். ஆனா கூமாப்பட்டி தங்கப்பாண்டிக்கு அவர் வந்து ரொம்ப டீசென்ட்டான முறையில, நல்ல முறையில வீடியோ போட்டே அவருக்கு வந்து ஒரு ரீச் கிடைச்சது. அதன் மூலியமா அவருடைய பொருளாதார சூழலுமே வளர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது, அவர் இந்த ஷோல வந்து இந்த மாரியான காட்சிகள, வசனங்கள பேசுவத தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டிக்கு கை உடைந்தத பல இளைஞர்கள் வந்து சமூக வலைதளத்துல கொண்டாடுறாங்க. இது வந்து நம்ம காமெடியா எடுத்துக்கிட்டா கூட சரியான ஒரு மனநிலை இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இந்த ஜீ தமிழ் சிங்கிள் பசங்க ஷோல வந்து அவர் வந்து ரொம்ப எல்லை மீறி போறாரு. வாழ்றான்டா கூமாப்பட்டி அப்படிலாம் வந்து சமூக வலைதளம் முழுக்க வைரலா இருந்துச்சு. ஸோ இப்ப கை உடைந்தது வந்து கண்ணு பட்டுருச்சு. எங்களோட சாவம் சும்மா விடுமா அப்படின்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே சரியான மனநிலை கிடையாது. ஃபன்னா இருந்தா கூட. சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.